சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. பொதுவாக கும்ப ராசிக்காரங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் சரி, ஒன்று போனால் ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்களில் கொண்டு வந்திருக்கீங்க. என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதையும் சொல்ல போகிறேன். கேட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் எத்தனை அடிபட்டாலும் சரி, தன்னோட சுயநலத்துக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ராஜயோகம் தாங்க. எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. ஆனால் 2 விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. கோபமும் இருக்கக்கூடாது, பேச்சிலையும் கவனமாக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கும்பத்துக்கு சூப்பராக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் அபிராமி அந்தாதியில் 40, 59, 75, 91 இந்த பாடலை கேட்குறதும் சரி, படிக்கிறதும் சரி ரொம்பவே நல்லதுங்க. அதோட உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், தனியார் துறை, அரசாங்கத்துறை மேலதிகாரிகள் கிட்ட இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதோட துணை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. கோபம் மட்டும் வேணாம். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருக்காருங்க. பேச்சில் கோபத்தை கொண்டு வருவார். ஆனால் அந்த கோபத்தை வேண்டவே வேண்டான்னு சொல்கிறது தாங்க இந்த பதிவு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குடும்பம், வேலையிடம், ஆட்கள் கிட்ட இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடங்களில் கோவப்பட்டோம்னா அப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தாங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிலை வரும். ஸோ கோபத்தாபங்கள் எல்லாமே வேண்டாம். யார் என்ன செஞ்சாலும் சரி, குடும்பம் தானே, சரி தெரிஞ்சவங்க தானே, நண்பர்கள் தானே அப்படின்னு வேலை செய்யக்கூடிய இடம் தானே, கூட வேலை பார்க்குறவன் தானே, இப்படி எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்துட்டு நடந்துக்கோங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. நிறைய இடங்களில் விட்டு கொடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அமைதியையும் கடைபிடிக்கணுங்க. இதோடு எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் செல்வாக்கு கண்டிப்பாக கூட போகுதுங்க. அனுகூலம் ஏற்படக்கூடிய நேரம், லாபம், சந்தோஷம், அசையா சொத்துக்களை வாங்க போகிறீங்க. ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முதலாளிகளுக்கு குறைவே இருக்காதுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு இருக்குங்க. வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே போல் ஆரோக்கியத்தில் கால் பகுதி, முதுகு, தண்டுவடம், மூட்டு பகுதி, இந்த நகைப்பகுதி, இதில் எல்லாம் சின்ன விஷயங்களில் உபத்திரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்னதுதான் அப்படின்னு ஏதாவது பாதிப்பு வருதுன்னா உடனே போய் சிகிச்சை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா அது பெருசாக பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்காக நீங்கள் செய்கிற விஷயம்தான். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்கரை வியாதி, ரத்தம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்குங்க. இதுவே 70 வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவைங்க. மற்றபடி நடக்கிறது நல்லது தாங்க நடக்கும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு குறைவு இருக்காதுங்க. பிள்ளைகள் கிட்ட பூத கண்ணாடி ஆற செய்கிறத மட்டும் ரொம்பவே தவிர்க்கணுங்க. பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க உங்கள் கண்ணூட்டத்திலேயே இருக்கணுங்க. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கண்காணிக்கலாம். எல்லாத்தையுமே பிடிச்சி கண்காணிச்சுட்டு இருக்கீங்க. கண்காணிக்கிறது கூட விட்டுலாங்க. ஆனால் ஆராய்ச்சிங்கிற பேர் வந்துச்சுன்னா அது ரொம்ப தப்பாக போயிடும். அதே மாதிரி பிள்ளைகளை பற்றி உறவுக்காரர்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையோ தேவையில்லாமல் பேசுறது தவிர்த்துக்கிறது ரொம்ப அவசியம்ங்க. இந்த இடம்தான் கும்பராசி வீழ்ச்சி அடையக்கூடிய இடமாக இருக்குங்க. இதுதான் நான் சொன்ன பேச்சுக்களில் நிதானம் தேவை. நம்ம வீட்டு விஷயத்தை நம்மளே வெளியே வைக்கிற மாதிரி இதனால்
இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வருங்க. இதோட தொழில் மற்றும் உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ரீதியான அனுகூலம் ஏற்படும். பழைய பகைமையில் இருந்தாலும் சரிங்க, அவங்கக்கிட்ட இணக்கமாக நட்பாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. பெரிய சங்கடமோ கஷ்டமோ அதனால் மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டையும் பகையே வேண்டாம். நீ கெட்டதே பண்ணாலும் பரவாயில்ல, அது உனக்கு நல்லது அப்படின்னு கடவுள் பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் ஒதுங்கி வந்துருங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு நினச்சா அது அவங்களுக்கே தீங்கா முடியும். பழைய பகையை கிளறிக்கிட்டு விடுறது, வம்பிழுக்கிறது, இதெல்லாம் கும்பராசிக்கு இப்போ தோணுங்க. ஆனால் அதை நீங்கள் விட்டுருங்க. அதே போல் குடும்பத்துலேயும் சரி, வெளிவட்டாரத்துலேயும் சரிங்க, வாக்கு சுத்தமாக இருக்கணும். நேரம் காலம் நல்லா இருந்துக்குன்னு நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, நாக்கில் தாண்டா சனி அப்படின்னு. அந்த மாதிரி கும்பத்துக்கு உங்களுடைய அதிபதி பயங்கரமாக உங்களை சிக்கலில் மாட்ட விட்டுருவார். பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க. மற்றபடி உங்களுடைய அறிவுத்திறமை கூடுங்க. சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வரும். இனிமையான பேச்சுக்கள் மூலம் எதுலேயுமே சாதிக்க முடியுங்க. இதோட உங்கள் மேலே வீண் குற்றச்சாட்டு வரும். அதுக்கு அழாமல் இருக்கணுங்க. எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. மற்றவங்க ஏதாவது செஞ்சுருவாங்க, நம்ம கோபத்தை அது நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னா, ஆனால் அங்கே கோபப்படாமல் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். கோர்ட்டு கேஸு வழக்கு இதனால் சாதகமான போக்கு வருங்க. இதில் இந்த வீடு வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து தடைகள் நீங்குங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். வருமானத்துக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க. தொழில் விருத்தியாகும். அதே போல் வேலையில் இருக்கவங்க, உத்தியோக பணியில் இருக்கவங்க, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசாங்க துறையாக இருந்தாலும் சரி, ஆண்களோ பெண்களோ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணுங்க. ஏன்னா அது வீண் பிரச்சனையை கொண்டு வந்துடும். இதோட குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்கிடையே எதுவாக இருந்தாலும் சரிங்க, மனம் விட்டு பேசணும். அதுக்கு பின்னாடி தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும், முடிவெடுக்கணும். அது நன்மை கொடுக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாக எங்கேயுமே கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக இழுப்பறி அகன்று வந்த காரியங்கள் இப்போ நிறைவேறுங்க. அடுத்த விஷயத்துலையுமே நீங்களும் தலையிடாமல் இருக்கணும். அதே போல் கலைத்துறையில் இருக்கவங்க பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த பொருள் அதிலெல்லாம் குறை இப்போ விலகுதுங்க. இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிணக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தாலும் அது மறைஞ்சிருங்க. அதே போல் கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருக்கணும். நீங்கள் கோபமாக பேசுகிறது, நீ என்ன அப்படிங்கிற பேச்சு வார்த்தைகள் எல்லாமே சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கவங்க உறுதியாக இருப்பாங்க. துணிவாக செயல்பட போகிறீங்க. உங்களுடைய பிரபலங்களோட நட்புகள் கிடைக்குங்க. ஆதரவு இருக்கும். இதோட வேலை காரணமாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அக்கம் பக்கம் இருக்கவங்க உறவுக்காரங்க கிட்ட இருந்த மனக்கசப்பு நீங்கி உற்சாகம் பிறக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் பற்றின எண்ணம் உண்டாகுது. மேல்படி இந்த பத்திர சிந்தனையில் ஈடுபடுவீங்க. சக மாணவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லார்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு நல்லபடியாக கிடைக்க போகுதுங்க. கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுதுங்க. இதோட தேவையற்ற எதிரிகளோட பிரச்சனைகள் நீங்கும். எதிரிகளாகவே இருந்தாலும் அவங்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் காலம் இருக்குது. அவங்க உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க. நிறைய எதிர்ப்புகள்லேருந்து விடுபட போகிறீங்க. நிம்மதியான வாழ்க்கையை வாழுவீங்க. வேலையிலிருந்து டென்ஷன் குறையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உழைச்சாலும் சரி, அது திரும்ப திரும்ப முதலீடு போடுற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, அந்த நிலை மாற்றமாகி லாபம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சந்தோஷம் அதிகமாகுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறையே இருக்காதுங்க. துணிச்சலோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய நாட்கள் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. செவ்வாய் கேதுவோடு இணைச்சி சஞ்சாரம் பண்ணுறதுனால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுங்க. நல்லா பழகினவங்களே உங்களை விட்டு விலகி
செல்லக்கூடிய நிலை உருவாகும். ஆனால் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால நெருக்கடிகள் விலகும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயருங்க. நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி செஞ்சு முடிக்க போகிறீங்க. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குதுங்க. குறிப்பாக உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டாகுது. எல்லா பொன்பொருள் சேருங்க. முகத்தில் இருந்த கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போகும். மனசில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. அரசாங்கத்தையோ பெண்கள் ஒருத்தருக்கு கூலி வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்க போகுதுங்க. காலபுருஷ சக்கரத்தில் 11வது ராசியாக வலம் வரக்கூடிய கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான். அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ என்ன சொல்ல வர அதை ஃபஸ்ட்டு சொல்லு. இருங்க ஒரு நிமிஷம், நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில உறவுகள் நினைக்கிறாங்க இல்லையா? கும்ப ராசிக்காரங்களே, உங்கள் காப்பாற்ற நினைக்கிறது உங்களுடைய அதிபதி. அப்பா எப்படி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, பண உதவி செய்ய முடியலனாலும் அவரால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் இது நாள் வரைக்கும் இவரால் உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இப்போ நிகழக்கூடிய சனி பகவான் வக்ரகதி, அதாவது வக்ரகதி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. எதெல்லாம் உங்களுக்கு சரியில்லை, எதெல்லாம் நமக்கு இது எல்லாமே நடக்கலை, எதெல்லாம் ஏக்கமாக இருக்குது, எதெல்லாம் நமக்கு கனவாக இருந்துச்சோ அது எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரமாக அடுத்த 138 நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. நம்ம ஒரு சில நேரங்கள் எல்லாம் நினைப்போம், பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கப்ப இது மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நான் சரி பண்ணிடுவேன், இதுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா நான் சரி பண்ணிடுவேன், அப்படின்னு நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு ஏக்கம் வரும் இல்லையா? அப்படி உங்கள் வாழ்க்கை ஒரு சூழ்நிலை சாதகமாக இருக்க போகுது. அதாவது இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போகுதுங்க. நிதி ரீதியாக, வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக எல்லா வகையிலையுமே தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூட சரி சுப பலன்கள் கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய ஆற்றல் அதிகமாக போகுது. பகைவர்களுமே வெற்றி கொள்ள போகிறீங்க. உடல் நலம் சீராக இருக்க போகுதுங்க. வருமானம் சிறப்பாக இருக்க போகுது. உங்களுடைய பெருந்தன்மை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. இது நாள் வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி சின்னதாக ஒரு பாராட்டு கூட கிடைக்காது. ஒட்டுமொத்தமாக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை மட்டும் எல்லாரும் எடுத்துகிட்டு ஆமாம் பெருசாக நீ என்ன செஞ்சுட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உங்களை ஒதுக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இனி உங்கள் வாயாலேயே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குங்க. சில நேரங்களில் யோசிக்காமல் கொஞ்சம் பேசிடுவீங்க. அதை பெருசாக பிரச்சனை உண்டாக்குறதுக்கு எந்த வாய்ப்பு இல்லை. இதனால் நான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஓகேங்களா? மற்றபடி மகிழ்ச்சி குறைவு இருக்காது. மகிழ்ச்சிக்கு எந்த குறைவுமே இருக்காது. பொதுநல காரியங்களுக்காக நிறையவே செலவு பண்ணுவீங்க. திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்காமல் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால அழகாக செஞ்சு முடித்து வெற்றியும் அடைய போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருதுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக இருக்க போகுது. புதிய பொறுப்புகளை ஏற்று அலுவலகத்தில் நல்ல வாய்ப்பை உருவாக்கிக்க போகிறீங்க. மனசில் இருந்த காரணமில்லாத வருத்தங்கள், குழப்பங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிருங்க. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயருது. கோர்ட்டு கேஸு, இந்த வம்பு வழக்கு இது ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. அதனோட எண்ணங்களும் செயல்களும் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரப்போகுது. இதோட நீங்கள் சுகபோக வசதிகளை அனுபவிக்க போகிறீங்க. பயணங்கள் அதிர்ஷ்ட தேவதையோட தரிசனம் கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் வளமும் சேமிப்பும் உயரப்போகுது. அரசாங்க உதவிகள் கிடைக்குங்க. உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றா ஒன்று பின் ஒன்றாக பூர்த்தி அடைக்கும். உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா அலுவலக பணிகள் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஊதிய உயர்வுகள் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்க நட்பாக இருப்பாங்க. உங்களுடைய அலுவலகத்திலேயே உங்களுக்கு அந்தஸ்து உயரப்போகுது. சில முக்கியமான பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குங்க. உங்களுடைய வேலையை அழகாக திட்டமிட்டு முன்னாடியே யோசித்து செஞ்சு வச்சுருவீங்க.
அதுவே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வணிகத்தை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு முறைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. மற்றபடி பண விஷயத்தில் உயர்வு இருக்குது, ஆனாலுமே பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஓகேங்களா? எதை தொட்டாலும் வெற்றிங்க, எது தொட்டாலும் வெற்றி நிச்சயம். இதில் மட்டும் பின்வாங்கவே மாட்டீங்க. அடுத்து அரசியலை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துலேயும் ஆதரவை பெறுவீங்க. இதனால் வரைக்கும் இல்லாத லாபங்கள், இல்லாத காரியங்கள் செஞ்சு முடிப்பீங்க. எதிரிகளை சமாளிப்பீங்க. மனசு தாராளமாக வெற்றி அடைய போகிறீங்க. புதிய பொறுப்புகளையும் பெற போகிறீங்க. பயணங்கள் உங்களை நன்மைகளை கொடுக்கும். இந்த மேடு பள்ளங்கள் உங்களை புரிஞ்சுக்குதோ இல்லையோ, தொண்டர்கள் உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. அதே மாதிரி கலை சந்தங்களில், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுதுங்க. வெற்றி பாதையில் பயணிக்க போகிறீங்க. புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. கலைஞர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவு கொடுப்பாங்க. உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் சீராக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி இருக்கும். தர்ம காரியங்களை, தெய்வ வழிபாட்டில் ஈடுபட போகிறீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. குடும்பத்தார்கிட்ட சந்தோஷமாக பொழுதை கழிக்க போகிறீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை அதிகமாகுது. குடும்ப பொறுப்புகள் எல்லாமே திருப்திகரமாக செஞ்சு முடித்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதுவே மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உற்சாகமான மனநிலையோட கல்வியில் ஈடுபட போகிறீங்க. படிப்பிலும் சரி, வெற்றியிலும் சரிங்க. நிறைய வாய்ப்புகள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட நிறைய வருஷங்களில் போட்டிகளை சமாளித்து படிப்படியாக உயர்வு அடைய போகிறீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சனி பகவானோட வக்ரகதி அப்படிங்கிறது கும்பராசிக்கு வீடு, நகை, நிலம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொட்ட போகுதுங்க. அது எப்படிமா அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்குறாரு, சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறாருங்க. எல்லா விஷயத்துலேயுமே ஏற்றத்தை உண்டாக்குறாரு. பெற்றோரோட தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். துணையோ துணைவியாரோட தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னா லாபம் அதிக அளவில் ஏற்படும். அசையும் அசையா பொருட்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நிலம், மண், வீடு, இந்த நகை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் செல்வத்தை வாங்கிட்டே இருக்க போகிறீங்க. இதோட மற்றவங்க எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. தொழிலில், உத்தியோகத்தில் குறிப்பாக. ஆனால் என்னதான் நேர கால சாதகமாக இருந்தாலும் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். டெய்லியும் உடற்பயிற்சி செய்யணுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும். வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார். அதனால் வார்த்தைகளை பார்த்து சூதானமாக பயன்படுத்துங்க. மற்றபடி எந்த ஒரு குறையுமே இல்லை, எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்குவார். நிறைய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் நீங்கள் செய்ய நினச்ச எல்லா சுப காரியங்களையும் செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தோட விரும்பிய இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க. கோயில், திருப்பணி எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அமையும். ஆன்மீக குருமார்களை சந்திக்க போறீங்க. சொல்லப்போனால் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுறதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது நம்மளோட வாழ்க்கை தானா, நமக்கு தானா இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அமையுது அப்படின்னு. ஏன்னா லாபம், அனுகூலம் ஏற்படும். ஏற்றத்தோட அளவுங்கிறது பல மடங்கு உயரப்போகுதுங்க. தொழில் ரீதியாக அனுகூலம், தைரியம் ஏற்படும். கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லா விதமான சுப காரியங்களுமே அனுகூலமான பலன்கள் ஏற்பட போகுது. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம், யாரையுமே நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்களோட ஒரு 15 பலன்களை தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வக்ரகதி காலத்தில் என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படின்னு. என்னென்னா சுமார் 2.5 வருஷமாக நீங்கள் படாத பாடுபட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி சந்தோஷம், விடுதலை, மனசில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள், இனம் புரியாத பயம் எல்லாமே விளங்குதுங்க. உடல்நிலை சீராக இருக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து எல்லாமே அதிகமாகுது. உங்களுக்கு மரியாதை கூடும், ஆழ்ந்த உறக்கம் வரும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் எப்போவுமே கவனமாக இருக்கணுங்க. சின்னதாக உடற்பயிற்சி, உணவில் கட்டுப்பாடு, இதெல்லாம் ரொம்பவே அவசியம்.
பெரிய நோய்கள் இருக்குது, உங்களுக்கு வந்து எந்த எந்த ஒரு பிரமாதமும் இல்லை சரிங்களா, எந்த ஒரு உடல் பாதிப்புமே கிடையாது. ஏதாவது பெரிய நோய் இருந்தால் கூட அது வந்து இப்போ மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்புமே வராதுங்க. அடுத்தது குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். கணவன் மனைவி கிட்ட அப்பப்போ சின்ன மனஸ்தாபங்கள் வரும், ஆனால் அது நீங்கிடுங்க. வெளி வட்டாரத்தில் எல்லாத்துக்கிட்டேயும் அனுசரித்து நடந்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிந்த உறவுகள் எல்லாருமே ஒன்று சேர போகிறாங்க. நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை உறவுக்காரங்களாக இருக்கட்டும், இத்தனை நாள் உங்களை விட்டுட்டு உங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காமல் விலகி போனவங்க இப்போ உங்ககிட்ட வருவாங்க. அவங்களுக்கு தயங்காமல் உதவி செய்யுங்க. அடுத்தது வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணுறப்போ கொஞ்சம் உஷாராக இருங்க. அடுத்தது யாருக்குமே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் சாட்சி கையெழுத்து வந்து போடக்கூடாதுங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா அது பின்னாடி உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். மற்றபடி ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்கள் மேலே இருந்தாலும் சரிங்க, அது நல்லபடியாக தீரும். அடுத்தது திருமணம் போன்ற சுப காரியங்களில் திட்டமிட்டு செயல்படுங்க, தள்ளி போகாது. உங்களுடைய தசாபத்தி சரியாக இருக்கிறதுனால திருமணம் செய்யலாம். அடுத்தது பொருளாதார நிலையில் நல்ல உயர்வு கிடைக்க போகுதுங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும். கடன்கள் வந்து கம்மியாக வாங்க பாருங்கள். அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருக்கிற சோம்பல் இது எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கும்பராசி அன்பு சொந்தங்கள், இனி எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லைங்க. சனி பகவான் ஒரு 138 நாட்கள் வந்து உங்கள்